கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்து போன ஒரு மாதம் அளவும் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 2வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலும் கூட தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் இந்த நாளில வாசித்து தியானித்து ஜெபித்து நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது துக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற, நம்முடைய சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையில நம்முடைய துக்கங்களை பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவர் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அந்த தேவன் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அநேகருடைய துக்கங்களை அவர் வேதத்துல மாற்றி இருக்கிறதே நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கர்த்தர் கண்டிப்பா உங்களுடைய துக்கத்தை என்னுடைய துக்கத்தையும் அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் வேதத்துல 3 பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்பதை குறித்து நாம் இந்த நாளில வாசித்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்துல யோபுவினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவருடைய 3 சிநேகிதர்களும் அவரை பார்க்க வந்து அவருடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபனுடைய 3 சிநேகிதர்கள் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். யோபனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாய் இருந்தது. அவர் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார். அவருடைய எல்லா ஆடு மாடுகள் அவருடைய சொத்து சகலவற்றையும் அவர் இழந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் மிகுந்த துக்கமுடையவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் துக்கத்தோடு அவருடைய வாழ்க்கையை முடிவடைய பண்ண கர்த்தர் அவர் அனுமதிக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலகட்டத்துல தேவனாகிய கர்த்தர் அவர் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாய் அவருக்கு கொடுத்து அவருடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரம் 10-12 வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபனுடைய மகா கொடிய துக்கத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் சந்தோஷமாய் மாற்றி அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது உண்மையானால் உங்களுடைய துக்கத்தையும் என்னுடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் எஸ்தரின் புஸ்தகத்துல, அதாவது எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதமாய் ஒரு ஆக்கினை சீட்டு போடப்பட்டது. அவர்களை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை சூசான் அரண்மனையில அகாஸ்வேரு ராஜாவினால் பிறந்தது. அப்பொழுது அதே போலதான் யூதருக்குள்ளே மகா கொடிய துக்கம் உண்டானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலங்களிலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும்
புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஆம், யூதரை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை நிமித்தம் அவர்கள் துக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த துக்கம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக அது சந்தோஷமாய் மாறினது. எஸ்தரும் மொர்தெகாயும் அவளோடு சேர்ந்த யூத ஜனங்களும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவர்கள் 3 நாட்கள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்துல அவர்கள் ஜெபித்தார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த கட்டளையை அவர் மாறுதலாக மாற்றி யூதருக்கு விரோதமான கட்டளையை யூதரின் பகைஞருக்கு விரோதமான கட்டளையாக அவர் மாற்றி போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யூதருடைய எஸ்தருடைய மொர்தெகாயுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நாம் துக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடிவடைய பண்ணுவதற்கு தேவனாகிய கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூத ஜனங்களுக்கும் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் இருந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது உண்மையானால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டு இப்படிப்பட்ட ஜெயத்தை சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யாக்கோபனுடைய வாழ்க்கையில இதே போன்ற ஒரு துக்கம் காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு மரித்து விட்டான் என்று சொன்ன செய்தியை அவர் கேள்விப்பட்டு அதே போல ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அவர் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. 20 வருடங்களுக்கு பிறகு அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட்டது. அதாவது யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி அந்த செய்தி அவர் கேள்விப்பட்ட போது அவருடைய உயிர் அவருக்கு திரும்பவும் வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய துக்கத்தை கர்த்தர் அவர் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாக்கோபு தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டுக்கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். தன் குமாரனாக யோசேப்பு இல்லை என்று சொல்லி அவர் துக்கித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கர்த்தர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஆதியாகம புத்தகம் 45ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவனுடைய தகப்பனுடைய ஆவி உயிர்த்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு துக்கத்திலே அவன் முடிவடைவான் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் துக்கத்தோடு மறிக்க கர்த்தர் விடவில்லை. நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த துக்கம் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், இந்த துக்கத்திற்கு ஒரு முடிவில்லை, இந்த துக்கம் எப்பொழுது சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் நான் மாற்றுவேன். உன்னுடைய சஞ்சலம் நீங்கி நான் உன்னை சந்தோஷப்படுத்தி உன் துக்க நாட்களை நான் முடிந்து போக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த தேவனிடத்துல நாம் இந்த நாள்ல நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றும்படி கர்த்தர் சமூகத்தில் இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே யோபனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எஸ்தர் மொர்தெகாயுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. யாக்கோபனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின கர்த்தர், அதே போல எங்களுடைய துக்கத்தை நீங்க சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். சஞ்சலம் நீங்க எங்களை சந்தோஷப்படுத்த போகிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய துக்கங்களையும் ஆண்டவரே நீங்க சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவரே அவருடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தி அவருடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை நீர் கட்டளிட்டு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் சொன்னபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God bless you.